நேரம் 9 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஃபஸ்கான் நவாஸ், வாசிப்பவர் ஆர். சந்திரமோகன். தெற்காசியாவின் சிறந்த கல்வி முறை நாட்டில் ஏற்படுத்தப்படும் என்று ஜனாதிபதி தெரிவிப்பு. வங்குரோத்து நிலையிலிருந்து இலங்கைக்கு முற்றாக மீண்டு வர முடியும் என வலியுறுத்தல். ரஷ்யாவில் ராணுவ நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள இலங்கையர்களை அழைத்து வர நடவடிக்கை. இந்திய வெளிவிவகார அமைச்சர் விரைவில் இலங்கை வர உள்ளார். தெற்காசியாவின் சிறந்த கல்வி முறை நாட்டில் ஏற்படுத்தப்படும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். நெருக்கடியான பொருளாதாரத்திற்கு மத்தியிலும் கல்விக்காக வழங்கப்பட வேண்டிய ஒதுக்கீடுகள் உரிய முறையில் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். சிலாபம் பிரதேசத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் அதிதியாக கலந்து கொண்டு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உரையாற்றினார். நாட்டை அபிவிருத்தி செய்வது அரசாங்கம் ஒன்றின் பிரதான பொறுப்பாகும். பல்வேறு கோஷங்களை எழுப்பி காலத்தை கடத்தக்கூடிய யுகம் இது அல்ல என்றும் அவர் வலியுறுத்தினார். நாட்டை அபிவிருத்தி செய்வதற்காக புதிய வழிகளில் பயணிப்பது அவசியமாகும். இதற்கான பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி நாட்டை அபிவிருத்தி செய்வதற்காக அரசாங்கம் முன்மொழிந்த வேலை திட்டத்துடன் இணைந்து பயணிக்க அனைவரும் முன்வர வேண்டும் என்றும் ஜனாதிபதி கூறினார். மாதம்ப பொருளாதார வலயத்தை மீண்டும் ஆரம்பிக்கவும், சுற்றுலா மற்றும் தகவல் தொழில்நுட்ப நகராக இதனை மேம்படுத்தவும் அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. இலங்கையில் தற்சமயம் உயர்ந்த கல்வி முறைமை காணப்படுவதாகவும் தற்போதைய பொருளாதார நெருக்கடிகளை தீர்த்து முன்னோக்கி செல்ல வேண்டும் என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வலியுறுத்தினார். சர்வதேச நாணய நிதியத்தின் அடுத்த கட்ட நிதி உதவியும் நாட்டுக்கு கிடைத்திருக்கிறது. இலங்கைக்கு உத்தியோகபூர்வமாக கடன் உதவிகளை வழங்கியுள்ள நாடுகளின் பிரதிநிதிகளுடனான கலந்துரையாடல் அடுத்த வாரம் இடம்பெற இருக்கிறது. இந்த கலந்துரையாடலை தொடர்ந்து வங்குரோத்து நிலையிலிருந்து இலங்கைக்கு முற்றாக மீண்டு வர முடியும் என்றும் ஜனாதிபதி நம்பிக்கை வெளியிட்டார். 2 வருடங்கள் என்ற குறுகிய காலப்பகுதியில் இந்த நிலையில் இருந்து மீண்டு வர கிடைத்தமை பற்றி தான் மகிழ்ச்சி அடைவதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டார். ஆனால் இதனை கொண்டு மாத்திரம் திருப்தி அடைய முடியாது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். எதிர்வரும் 2 ஆண்டுகளுக்குள் தொழிலற்றோரின் எண்ணிக்கையை 5% வரை குறைப்பது அவசியமாகும். இதற்கு அமைவாக நாட்டின் வருமானத்தை அதிகரிக்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். இதற்காக பல்வேறு வேலை திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. அனைவரும் புதிதாக சிந்தித்து செயற்பட வேண்டும் என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வலியுறுத்தினார். நவீன தகவல் தொழில்நுட்பத்தை பாடப்புத்தகங்களில் அறிமுகம் செய்யவும் எதிர்பார்த்திருப்பதாக அவர் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். ரஷ்யாவில் ராணுவ நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள இலங்கை ராணுவத்தின் முன்னாள் வீரர்களை தாய் நாட்டுக்கு அழைத்து வர தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. ராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூரிய தலைமையிலான குழு இது பற்றி ஆராய்வதற்கென விரைவில் ரஷ்யா செல்ல இருக்கிறது. இது தொடர்பான பேச்சுவார்த்தை இம்மாதம் 26ஆம் 27ஆம் திகதிகளில் இடம்பெற உள்ளதாக அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். இலங்கை பிரிக்ஸ் அமைப்புடன் இணைந்து கொள்ள வேண்டுமா என்பது பற்றி தீர்மானிப்பதற்காக முன்மொழியப்பட்ட அமைச்சரவை பத்திரம் பற்றி ஆராய்வதற்கென அதிகாரிகள் குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழுவின் அறிக்கை இம்மாதம் கிடைக்க இருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். ஜனாதிபதி ஊடக மத்திய நிலையத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்டு அமைச்சர் அலி சப்ரி இது பற்றி கருத்து வெளியிட்டார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் பதவி ஏற்பு நிகழ்வில் கலந்து கொண்டார். இதற்கு அமைவாக இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ். ஜெய்சங்கர் இம்மாதம் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளார். இதனைத் தொடர்ந்து இந்திய பிரதமர் இலங்கை வர இருப்பதாகவும் அமைச்சர் அலி சப்ரி மேலும் தெரிவித்தார். அரசாங்கத்திற்கு குறுகிய காலத்தில் பல்வேறு வெற்றிகள் அடைந்து கொள்ள முடிந்திருக்கிறது.
சர்வதேச நாணய நிதியத்துடனான 2ஆம் கட்ட மீளாய்வு நடவடிக்கைகள் வெற்றி அளித்ததை தொடர்ந்து இலங்கைக்கு 3ஆம் கட்ட நிதி உதவியும் கிடைத்திருக்கிறது. சர்வதேச நாணய நிதியத்துடன் இணக்கம் காணப்பட்ட விடயங்களில் இலங்கை சரியான முறையில் செயற்பட்டிருக்கின்றமை இதன் மூலம் தெளிவாகிறது. இதனால் வெளிநாடுகளுடன் கடன் முகாமைத்துவம் பற்றிய புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கைத்தாட்டிடுவதற்கான வாய்ப்பு இலங்கைக்கு கிடைக்கும் என அமைச்சர் அலி சப்ரி மேலும் தெரிவித்தார். பாராளுமன்றம் இம்மாதம் 18ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை மீண்டும் கூட உள்ளதாக பாராளுமன்ற செயலாளர்கள் நாயகம் குஷானி ரோஹணதீர தெரிவித்துள்ளார். சபாநாயகர் தலைமையில் இடம்பெற்ற பாராளுமன்ற நடவடிக்கைகள் தொடர்பான குழு கூட்டத்தின் போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். இதற்கு அமைய எதிர்வரும் 18ஆம் தேதி காலை 9:30 பாராளுமன்றம் கூட இருக்கிறது. 9:30 தொடக்கம் முற்பகல் 10:30 வரை வாய்மூல வினாக்களுக்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளன. முற்பகல் 10:30 முதல் மாலை 5 மணி வரை சுற்றுலா நடவடிக்கைகள் சட்டத்தின் கீழான 5 கட்டளைகள், அரசாங்க காணி கட்டளை சட்டத்தின் கீழான கட்டளைகள் உட்பட பல்வேறு விடயங்கள் பற்றி விவாதிக்கப்பட இருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். கரையோர ரயில் பாதையின் போக்குவரத்து நடவடிக்கைகள் வழமைக்கு திரும்பியிருப்பதாக ரயில்வே பிரதி பொது முகாமையாளர் MJ இந்திபோலகே தெரிவித்துள்ளார். பாணந்துறை ரயில் நிலையத்திற்கு அருகில் ஏற்பட்ட விபத்தினால் இந்த ரயில் பாதையில் போக்குவரத்து தற்காலிகமாக தடைப்பட்டிருந்தது. தற்சமயம் ரயில் போக்குவரத்து வழமைக்கு திரும்பி இருக்கிறது. இந்த பிரதேசத்தில் அமைந்துள்ள ரயில்வே சமிக்கை கட்டமைப்புக்கு ஏற்பட்ட சேதத்தை திருத்தவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். பீப்பிள்ஸ் பேங்க் டெபிட் கார்டு இருக்கும்போது இப்போ கையில கேஷ் வச்சுக்க தேவையில்லை. எல்லா பேமெண்ட்டுக்கும் ஸ்வைப் பண்ணுங்க, டேப் பண்ணுங்க. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. இலங்கையின் இளைஞர் சமூகத்திற்கான பொதுவான கற்றல் மேடையை அறிமுகம் செய்யும் நிகழ்வு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது. பப்ளிக் லேன் என்ற தலைப்பில் உலகின் முன்னணி பல்கலைக்கழகங்களின் பாடநெறிகளை இலவசமாக தொடர்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துவது இதன் நோக்கமாகும். ரீஜன் குளோபல் நிறுவனம் இந்த வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறது. இந்த வேலை திட்டத்திற்கு ஐக்கிய ராஜ்யத்தின் இலங்கையின் புலம்பெயர் சமூகம் நிதியுதவியை வழங்கியிருக்கிறது. நாட்டின் கல்வித்துறையில் 3 கட்டங்களின் கீழ் மாற்றங்கள் ஏற்பட்டதாகவும் டிஜிட்டல் மயப்படுத்தலோடு திறந்த மேடைகளின் ஊடாக அறிவை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பு கிடைத்திருப்பதாகவும் ஜனாதிபதி கூறினார். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு கிராம உத்தியோகஸ்தர்களுக்கான புதிய சேவை பிரமாணத்திற்கு பொது சேவை ஆணைக்குழு அனுமதி அளித்திருக்கிறது. அமைச்சரவையின் அங்கீகாரத்தின் பின்னர் இந்த அனுமதி கிடைத்துள்ளது. அடிப்படை மட்டத்திலான திருத்தங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இதன் மூலம் கிடைக்கும் என்றும் உள்நாட்டு அலுவல்கள் ராஜாங்க அமைச்சர் அசோக பிரியந்த தெரிவித்துள்ளார். புதிதாக 1942 கிராம உத்தியோகஸ்தர் பிரிவுகளுக்கான அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்களுக்கான பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் ராஜாங்க அமைச்சர் அசோக பிரியந்த மேலும் தெரிவித்தார். உலகச் செய்திகள். காசாவின் பல்வேறு பகுதிகளிலும் பாரிய மனிதாபிமான நெருக்கடிகள் ஏற்பட்டிருப்பதாக பலஸ்தீன் தொடர்பான ஐக்கிய நாடுகள் அலுவலகம் அறிவித்துள்ளது. வடக்கு காசாவில் உள்ள 200க்கும் அதிகமான சிறுவர்கள் கடுமையான பட்டினியால் உயிரிழந்திருப்பதாக காசாவின் கமால் அட்வான் வைத்தியசாலையின் உயர் அதிகாரிகள் கவலை வெளியிட்டிருக்கிறார்கள். காசாவின் ஜபாலியா பிரதேசத்தில் உள்ள பெரும்பாலானவர்கள் தற்சமயம் குடிநீர் பிரச்சினைக்கு முகம் கொடுத்திருப்பதாக அல் ஜசீரா இணையதளம் செய்தி வெளியிட்டிருக்கிறது. உணவு, குடிநீர் உட்பட அத்தியாவசிய பொருட்களை எடுத்துச் செல்ல எல்லைப் பகுதியில் நிலை கொண்டுள்ள இஸ்ரேல் படையினர் தொடர்ந்தும் மறுத்து வரும் நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது.
முஸ்லிம்களின் 5வது பிரதான கடமையான ஹஜ் கடமை இன்று ஆரம்பமானது. கடமையை மேற்கொள்ள சுமார் 15 லட்சத்திற்கும் அதிகமானோர் மக்கா நகரில் தற்சமயம் ஒன்று கூடியிருக்கிறார்கள். உலக சமாதானத்திற்காகவும் பலஸ்தீனில் அமைதி ஏற்படுத்துவதற்கும் தாம் பிரார்த்தனை செய்ய உள்ளதாக ஹஜ் கடமையில் ஈடுபட்டுள்ள மக்கள் அறிவித்துள்ளார்கள். ஹஜ் கடமையை மேற்கொள்வதற்கென இம்முறை 10 லட்சத்திற்கும் அதிகமான விசாக்கள் வழங்கப்பட்டுள்ளதாக சவுதி அரேபியாவின் ஹஜ் விவகார அமைச்சு அறிவித்துள்ளது. ஹஜ் கடமைகளை நிறைவேற்றும் மக்களுக்கென சகலவிதமான ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றன. சவுதி அரேபியாவில் தற்சமயம் 44 பாகை செல்சியஸ் வெப்பநிலை நிலவுவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். ஹஜ் கடமை ஆரம்பித்துள்ளவர்கள் நாளை அரபா மைதானத்தில் ஒன்று கூடி பிரார்த்தனைகளில் ஈடுபட உள்ளார்கள். உலக செய்திகள் கேட்டீர்கள். அபிவிருத்தி செய்திகள். ரத்னபுரி சர்வதேச மாணிக்கக்கல் மற்றும் ஆபரணங்கள் கண்காட்சி இம்மாதம் 29ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. இந்த கண்காட்சி 3 நாட்களுக்கு இடம்பெற உள்ளது. பெல்மதுல்ல கிராண்ட் சில்வரே ஹோட்டலில் இந்த கண்காட்சி ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. மாணிக்கக்கல் மற்றும் ஆபரண ஏற்றுமதி மூலம் கிடைக்கும் வருமானம் 2025ஆம் ஆண்டளவில் 2 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரை அதிகரிக்கும் வேலை திட்டத்திற்கு இது உதவும் என இலங்கை மாணிக்கக்கல் மற்றும் ஆபரணங்கள் அதிகார சபை அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். T20 உலக கிண்ண கிரிக்கெட் சுற்றுத்தொடரில் 30வது போட்டி அமெரிக்காவின் புளோரிடா மாநிலத்தில் அமைந்துள்ள லவுடர் ஹில் மைதானத்தில் இடம்பெற இருந்தாலும் மழை காரணமாக இன்றைய போட்டி தாமதமடைந்துள்ளது. அமெரிக்கா அயர்லாந்து அணிகள் போட்டியில் விளையாட இருக்கின்றன. வர்த்தக செய்தி அனுசரணை. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். பிக்மி நிறுவனத்தின் சேவைகள் யாழ்ப்பாணம், அனுராதபுரம் ஆகிய பகுதிகளுக்கு விஸ்தரிக்கப்பட்டுள்ளன. 6 மாதங்களாக மேற்கொள்ளப்பட்ட முன்னோட்ட வேலை திட்டத்தை தொடர்ந்து வட மாகாணத்திற்கான சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக பிக்மி நிறுவனத்தின் பிரதம செயற்பாட்டு அதிகாரி இசித பெரேரா தெரிவித்தார். அனுராதபுரம், யாழ்ப்பாணம் ஆகிய இடங்களில் இந்த சேவையை வழங்குவதற்காக 6,000 சாரதிகள் தம்மை பதிவு செய்து கொண்டிருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். பொருளாதார செய்திகள் அனுசரணை. அவசரத்தில் அங்கும் இங்கும் வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்கப்போனுக்கு அதிகூடிய முற்பணம். அலையுங்கள் 0115-880-400. LOLC ரன்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிட. அலங்கார மீன் ஏற்றுமதியின் மூலம் பாரிய அளவிலான வருமானம் கிடைத்திருப்பதாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். கடந்த 4 வருடங்களில் மாத்திரம் அலங்கார மீன் ஏற்றுமதி மூலம் இலங்கைக்கு 2,632 மில்லியன் ரூபாய் வருமானம் கிடைத்திருப்பதாகவும் அவர் கூறினார். இதனால் நன்னீர் மீன் வளர்ப்பை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்கப்போனுக்கு அதிகூடிய முற்பணம். அலையுங்கள் 0115-880-400. LOLC ரன்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிட. காலநிலை அறிக்கை. மேல் சப்ரகமுவ, வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் மழை பெய்யலாம் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. வடக்கு, வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை, ஹம்பாந்தோட்டை, மொனராகலை மாவட்டங்களிலும் காற்றின் வேகம் மணிக்கு 40 கிலோமீட்டர் தொடக்கம் 80 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கலாம் என்று திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தெற்காசியாவின் சிறந்த கல்வி முறை நாட்டில் ஏற்படுத்தப்படும் என்று ஜனாதிபதி தெரிவிப்பு.
வங்குரோத்து நிலையிலிருந்து இலங்கைக்கு முற்றாக மீண்டு வர முடியும் என வலியுறுத்தல். ரஷ்யாவில் ராணுவ நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள இலங்கையர்களை அழைத்து வர நடவடிக்கை. இந்திய வெளிவிவகார அமைச்சர் விரைவில் இலங்கை வர உள்ளார். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. எமது அடுத்த பிரதான செய்திகள் நாளை காலை 6 மணிக்கு இடம்பெறும்.